ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், நம்மளுடைய இஸ்ரோ நிறுவனம் தாங்க இப்போதைக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, இல்லை சயின்ஸ் டிசிப்ளினில் வேறு ஏதாவது படிச்சிருந்தாலுமே இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலியமாக தாங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு சம்பளம் வந்து லெவல் 4 பே மேட்ரிக்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு எங்கே வேலை இருக்குது அப்படின்னா, அகமதாபாத்தில் வேலை இருக்குங்க. ஒரு போஸ்டிங் நம்பரோடு அவங்க கொடுத்துருக்காங்க. பெங்களூரில் 24 போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் 13 போஸ்டிங் இருக்குது. மஹேந்திரகிரியில் 7 போஸ்டிங் இருக்குது. டெல்லியில் 1, ஸ்ரீஹரிகோட்டாவில் 32, திருவனந்தபுரத்தில் 6 போஸ்டிங் இருக்குது. ஸோ டோட்டலாக கணக்கு எடுத்தோன்னா 111 போஸ்டிங் இருக்குங்க மக்களே. எங்கேன்னா இஸ்ரோவில். இதுக்கான லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துட்றேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இங்கே அப்படின்னா, இங்கே தெளிவாகவே கொடுத்துருந்துருக்காங்க. ஒரு அப்ளிகேஷன் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இதை ஃபுல்லாகவே டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஹிந்திலையும் இருக்குது, ஆங்கிலத்துலேயும் இருக்குது. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கே படித்து சொல்லிடுறேன். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எல்லா இடத்துல இருக்குது அப்படின்னு தானே அவங்களுக்கு தெரியும். அகமதாபாத்தில், பெங்களூரில், ஹசனில், ஹைதராபாத்தில், மஹேந்திரகிரியில், நியூ டெல்லியில், ஸ்ரீஹரிகோட்டாவில், திருவனந்தபுரத்தில் எல்லாத்துலேயும் வேலைக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து என்ன கேட்டகரி வேலை அப்படின்னா, அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு. ஓகேங்களா. அந்த அசிஸ்டண்ட் வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பின்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது போக பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இதுவுமே அகமதாபாத்தில், பெங்களூரில், ஹசனில், ஹைதராபாத்தில், மஹேந்திரகிரியில், ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. ஸோ டோட்டலாக 50 வேகன்சிஸ் இருக்குது மக்களே. அப்பர் டிவிஷன் கிளர்க் அப்படின்ற வேலைக்குமே பெங்களூரில் போஸ்டிங் இருக்குது. 8 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸ்டெனோகிராஃபர் வேலைக்குமே பெங்களூரில் போஸ்டிங் இருக்குங்க. அது போக டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்குமே நிறைய இருக்குது. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுறதுக்காக அசிஸ்டண்ட்டாக அகமதாபாத்தில், ஸ்ரீஹரிகோட்டாவில், திருவனந்தபுரத்துலேயே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட் வேலைக்குமே வேலை வாய்ப்பு இருக்குங்க மக்களே. ஒரே ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா, கிராஜுவேட் சாதாரண ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும்னா. இங்கே வந்து இஸ்ரோ அப்படின்னாவே நம்ம வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், சயின்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிலாம் அவங்க எதுவுமே கேட்கலங்க. பிஏ படிச்சிருந்தாலும் ஓகே, பிகாம் படிச்சிருந்தாலும் ஓகே, பிசிஏ படிச்சிருந்தாலும் ஓகே, நீ பிஇ படிச்சிருந்தாலும் ஓகே, எங்களுக்கு அது கன்சர்ன் இல்லை. ஏதோ ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிரு, மினிமமாக 60% மார்க்கோட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த கிராஜுவேஷனுக்கு படிச்சிருந்துருக்கணும். அது போக எல்லா வேலைக்குமே அதுதான் சொல்லியிருக்காங்க. வயது 28 இருக்கணும். 31 ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு, 33 எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கேட்டிருக்காங்க. 100 ரூபா கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கு. இது வந்து என்ன சொல்கிறது, எல்லா போஸ்ட்டுக்குமே. ஓகேங்களா மக்களே. அது போக அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு அசிஸ்டண்ட் வேலைக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபருக்கு 500 rupees பே பண்ணி அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீஃபண்டும் பண்ணலாம்ங்க அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கு. திருப்பி நம்ம ரீஃபண்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் அட்டாச் பண்ணி சிக்னேச்சர் போட்டு அந்த லிங்க்கே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், எந்த இடத்துல ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி. சரி, இதெல்லாம் ஓகே. எக்ஸாம் எங்கே நடக்கும் அப்படின்னா, நம்ம ஊர்லேயே நடக்குங்க. சென்னையிலே நடக்கும், திருச்சிராப்பள்ளியில் நடக்கும், வாரணாசி, விஜயவாடா, விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலையும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு போக ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் வாங்குகிற மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு 60% மார்க் வாங்கியிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறையெல்லாம் மார்க் வேண்டாம், 60% மார்க் வாங்கியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா மக்களே. நன்றி மக்களே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.